பேர் கிறிஸ்டி, எங்கள் அண்ணன் சந்தோஷ், இது எங்கள் அண்ணன் சார்லஸ். எங்கள் அம்மா ரோஸ்லின். இது எங்கள் அப்பா ஜோசப். இந்த கிட் சர்வீஸ் வந்து என் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. இவ்வளோ நாள் கிட் சர்வீஸ் பார்த்தீங்கல்ல, என்ன கற்றுக்கிட்டீங்க? நான் பாட்டு படிக்க போகிறேன். உன்னை கணிப்பாயா தம்பி, யாரையும் எதுக்க நீ ஆயுதமாய். உன்னை கணிப்பாயா ரங்கா, யாரையும் எதுக்க நீ ஆயுதமாய். பாகுலை கூலை செய்ய திட்டமிட்டன யூதர்கள், பாகுலை கூலை செய்ய திட்டமிட்ட யூதர்கள். ஆனானே அறிந்தவுடனே செயலான இளைஞன், ஆனானே அறிந்தவுடனே செயலான இளைஞன். உண்மை கணிப்பாயா தம்பி, யாரையும் எதுக்க நீ ஆயுதமாய். உண்மை கணிப்பாயா ரங்கா, யாரையும் எதுக்க நீ ஆயுதமாய். நான் வந்து படிக்கும்போது ரொம்ப சோர்வாயிரும். அப்போ வந்து இயேசுப்பாட்டை கேட்கும்போது இயேசுப்பா எனக்கு பலன் தருவாங்க. இது போன வாரத்தில் நான் கற்றுக்கிட்டேன். நான் வசனம் சொல்ல போகிறேன். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. வெரி குட், அழகாக சொன்னீங்க. சரி பிள்ளைங்களா, இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு தெரியுமா? தெரியாது. சரி, இதில் வந்து நம்ம ஸ்கூலில் நீங்கள் டீச்சர்லாம் இல்லைன்னா, கிளாஸில் இல்லைன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? விளையாடுவோம், பேசுவோம். அப்படிலாம் செய்யக்கூடாது. என்ன மிஸ் வந்து என்ன சொல்லிட்டு போகிறாங்க, நீங்கள் அமைதியாக இருங்கம்மா, ரீட் பண்ணுங்கள், இல்லை ஏதாவது ட்ராயிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கெலாம் கீழ்ப்படியாமல் நீங்கள் இப்படி பேசிட்டு விளையாண்டுட்டுலாம் இருந்தீங்கன்னா அப்படி இருக்கக்கூடாது, சரியா? ஏன்னா மிஸ் வந்து நம்ம மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்காங்களோ அதே மாதிரி ஏசப்பாவும் நம்ம மேலே ரொம்ப அக்கறையாக இருக்காங்க. அதனால் நம்ம ஏசப்பாவுக்காகவும் அவருடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிஞ்சு அவருக்காக நம்ம காத்திருக்கணும், சரியாம்மா? ஓகே குட்டீஸ், நம்ம இந்த வாரம் அதை பற்றி பார்க்கலாமா? ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு IPM கிட்ஸ் ஆன்லைன் சர்வீஸ். உங்கள் எல்லோரையும் இந்த வாரம் பார்த்ததில் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஐசாயா. நான் உங்கள் சாம்ஸ். இந்த வாரம் நம்ம செக்ஷனுக்குள்ளே போக போகிறோம். இந்த வாரமும் ஜாலியாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வாரம் செக்ஷனுக்கு வேண்டி ஏசாயா ப்ரேயர் பண்ணுவாப்ல. ஏசப்பா, இந்த சர்வீஸை ஆசீர்வதிங்க, பார்க்குற குழந்தைகளை ஆசீர்வதிங்க, மீதி நேரத்தில் பொறுப்படுறாங்க. இந்த வாரம் நம்ம சாங் செக்ஷனுக்குள்ளே போக போகிறோம். நம்ம சாங் செக்ஷனில் லீட் பண்ண யார் வரான்னு தெரியுமா உங்களுக்கு? யார் வாரா? நம்ம பவித்ரா அக்காவும் நம்ம அஞ்சலி அக்காவும் வராங்க. ஓ சரி, வாங்க நம்ம எல்லாரும் சாங் செக்ஷனுக்குள்ளே போவோம். CVs is on the floor. Vada niyum vada aadalam vada, vada niyum vada paadalam vada, vada niyum vada aadalam vada, vada niyum vada paadalam vada. CVs is on the floor, make some noises more. Everybody on floor, let's sing and dance some more. CVs is on the floor, make some noises more. Everybody on floor, let's sing and dance some more. CVC வந்தாச்சு, பாட்டு பாடலாமே. CVC வந்தாச்சு, டான்ஸ் ஆடலாமே. CVC வந்தாச்சு, பாட்டு பாடலாமே. CVC வந்தாச்சு, டான்ஸ் ஆடலாமே. கதைகள் நிறைய உண்டு, கேம்ஸும் ஆடலாமே. கதைகள் நிறைய உண்டு, கேம்ஸும் ஆடலாமே. CVC is on the floor, make some noises more. Everybody on floor, let's sing and dance some more.
CVC's on the floor. Make some noises more. Everybody on floor. Let's sing and dance some more. வாடா நீயும் வாடா ஆடலாம் வாடா வாடா நீயும் வாடா பாடலாம் வாடா வாமா நீயும் வாமா ஆடலாம் வாமா வாமா நீயும் வாமா பாடலாம் வாமா வாழ்க்கை மாறிடுமே சாம்பியன் ஆகலாமே வாழ்க்கை மாறிடுமே சாம்பியன் ஆகலாமே CVC's on the floor. Make some noises more. Everybody on floor. Let's sing and dance some more. CVC's on the floor. Make some noises more. Everybody on floor. Let's sing and dance some more. CVC's on the floor. Make some noises more. Everybody on floor. Let's sing and dance some more. CVC's on the floor. Make some noises more. Everybody on floor. Let's sing and dance some more. CVC's on the floor. Make some noises more. Everybody on floor. Let's sing and dance some more. CVC's on the floor. Make some noises more. Everybody on floor. Let's sing and dance some more. என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசரே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசரே நான் வழி மாறும் போது என் பாதை காட்டிடி என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்திடீர் நான் வழி மாறும் போது என் பாதை காட்டிடீர் என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்திடீர் என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசரே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசரே நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்திடீர் உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர் நான் பாவம் செய்த போதும் என்னை உயர்த்தி நடத்திடீர் உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர் என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசரே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசரே நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர் நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர் நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர் நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர் என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசரே
இந்த நேரம் மட்டும் உங்களை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தந்த தயவிற்காக நன்றி. மீதமுள்ள வேலையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. முக்கிய துதிகன மகிமை யாவற்றையும் செலுத்துகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ப்ரோ ஒர்ஷிப்பில் எப்படி ப்ரோ ஃபீல் பண்ணீங்க நீங்கள்? எப்போவும் போல் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஓ சரி ப்ரோ. என்னாச்சு ப்ரோ, இவ்வளோ நேரம் நல்லா ஜாலியாக இருந்தீங்க, திடீர்னு சோகமாயிட்டீங்க? இல்லை ப்ரோ, நான் வந்து ஒரு வேலைக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த வேலை வந்து இன்னும் கிடைக்கல. ரொம்ப நாளாக ஆயிட்டு, ரொம்ப நாளாக கேப் விட்ட மாதிரி இருக்குது ப்ரோ. அதான் ப்ரோ, வேறு ஒன்றும் இல்லை. இதுக்காக கவலைப்படலாம் ப்ரோ. உங்களுக்காக தான் ஒரு ஸ்டோரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன், வாங்க. கண்டிப்பாக ப்ரோ, பார்ப்போமா? ஒரு வீட்டில் ஐஸ்னு ஒரு பாப்பா இருந்தாலாம். ஒரு நாள் அவங்க அம்மா வெளியே போகிற நேரத்தில் அந்த ஐஸ் பாப்பா கிட்ட, நான் வர்ற வரைக்கும் நல்ல பிள்ளையாக இருக்கணும், சரியா, எந்த சட்டையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிளம்பி போயிட்டாங்க. அவங்க அம்மா போனதும் அந்த ஐஸ் பாப்பாவுக்கு ஒரு சின்ன ஆசை. என்ன ஆசை தெரியுமா? அந்த கிச்சன் செல்ஃபில் மேலே உள்ள அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுக்க ஒரு ஸ்டூலில் ஏறி கஷ்டப்பட்டு அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுக்கிற நேரத்தில் அது அந்த பாக்ஸ் கிட்ட ஒரு கிளாஸ் மக் இருந்துச்சாம். அது தெரியாமல் தட்டி விட்டாலாம். அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த கிளாஸ் மக்கு கீழே விழுந்து நொறுங்கி போயிடுச்சான். அதை பார்த்ததும் ஐஸுக்கு ரொம்ப பயம், ஒரே கவலை. அச்சுச்சோ, அம்மா திட்டுவாங்களே, அடுத்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில, அப்பா அடிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டே இருந்தாலாம். ஆனால் அவங்க அம்மா வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தா அந்த கிளாஸ் மக் உடஞ்சிருக்காது அப்படின்னு யோசித்த பாப்பா ரொம்ப கவலையாக இருந்தாலாம். நமக்கு கவலை எப்படி வருது குட்டீஸ்? சில நேரத்தில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, அம்மா திட்டுவாங்களோ, அப்பா அடிப்பாங்களோ அப்படின்னு நமக்கு ஒரு பயம் வருது, அப்படித்தானே? அதுதான் நமக்குள்ள ஒரு பெரிய கவலையாக மாறுது, அப்படித்தானே குட்டீஸ்? இதே மாதிரி பைபிளில் ஒரு சவுல்னு ஒரு ராஜா இருந்தாராம். அவங்க இஸ்ரவேல்னு ஒரு இடத்துல ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. அப்போ அந்த டைம்ல இந்த இஸ்ரவேலுக்கு ஆப்போசிட்டா பெலிஸ்தியர்னு ஒரு கூட்டம், ஓகே, அவங்க வந்து வார் செய்யணும்னு சொல்லிட்டு மிக்மாஸ்னு ஒரு இடத்துக்கு வந்தாங்களாம். அவங்கள பார்த்ததும் அந்த சவுல் ராஜாவுக்கும் அவங்க நாட்டில் உள்ள ஜனங்களுக்கும் ரொம்ப பயம். ஐயோ, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து போய் ரொம்ப கவலையா இருந்தாங்களாம். அந்த நேரத்துல சாமுவேல்னு ஒரு தீர்க்கதரிசி அந்த வாருக்கு போறதுக்கு முன்னாடி 7 days வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். சவுல் ராஜாவும் வெயிட் பண்ணாரு. ஆனா டேஸ் போக போக இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி வராததுனால இஸ்ரேல் மக்களும் ரொம்ப பயந்து போய் வேற நாட்டுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவங்களுக்கும் ஒரு கவலை வந்துட்டு, ஐயோ நமக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற தேசத்துக்கெல்லாம் அவங்க போயிட்டாங்களாம். இதை பார்த்ததும் அந்த சவுல் ராஜாக்கு கூட கொஞ்சம் கவலை ஆயிட்டான். அச்சோ, இப்படி நம்ம நாட்டில் உள்ள மக்கள்லாம் வேற தேசங்களுக்கு போறாங்களே சொல்லிட்டு அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம வெயிட் பண்ணாம உடனே அந்த வாருக்கு போறதுக்காக பலி செஞ்சுட்டாரு. அந்த நேரத்துல அந்த தீர்க்கதரிசி வந்தாரு. வந்து பார்த்ததும் ரொம்ப கோவப்பட்டு, நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்ட, இனி உன் ராஜ்யபாரம் நிலை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு. பாத்தீங்களா குட்டீஸ், அந்த சவுல் ராஜா அந்த தீர்க்கதரிசிக்கு வெயிட் பண்ணியிருந்தா இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குமா? இதே மாதிரி நீங்களும் உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் முதலாவது ஏசப்பாவோட செயலுக்காக வெயிட் பண்ணணும். அப்படியே நம்ம வெயிட் பண்ணணும்னா ஏசப்பா நம்ம மேல ரொம்ப அக்கறையா இருக்காரு. ஓகே குட்டீஸ்? ஓகே, இந்த வாரத்திற்கான மனப்பாட வசனம் பார்ப்போமா? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இன்னொரு தடவை அக்கா சொல்லித்தரேன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஓகே குட்டீஸ், டாடா, பாய். என்ன குட்டீஸ், இன்னைக்கு ஸ்டோரியிலேருந்து என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? அவங்க நிறைய கற்றுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதை விடுங்க, நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? ப்ரோ, நான் ஆண்டவருக்காக காத்திருக்கலான்னு கற்றுக்கிட்டேன் ப்ரோ. சார் சூப்பர் ப்ரோ, வெரி குட் ப்ரோ. அடுத்து என்ன செஷன் ப்ரோ? ப்ரோ, நீங்கள் எல்லாத்தையுமே மறந்து போயிருங்க ப்ரோ. அடுத்து வந்து ப்ரோ ஒரு நிமிஷம், நீங்கள் ஏதோ தெரிஞ்ச மாதிரியே சொன்னீங்க ப்ரோ. எனக்கும் லைட்டாக மறதி ப்ரோ. ப்ரோ, நம்ம ரொம்ப ஜாலியாக இருக்கிற கிராஃப்ட் செக்ஷன் ப்ரோ. கிராஃப்ட் செக்ஷனா? ஆமாம் ப்ரோ, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. லெட்ஸ் கோ டு த கிராஃப்ட் செக்ஷன். யா, ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா?
போன வாரம் எப்படி கிராஃப்ட் ஒர்க்லாம் நல்லா இருந்துச்சா? கதை எப்படி இருந்துச்சு? அதே மாதிரி அக்காலாம் டான்ஸ் சொல்லி தந்தாங்களே, எப்படி இருந்தது? சரி, அப்போ நம்ம இந்த வாரமும் அதே போல் ஒரு கிராஃப்ட் ஒர்க் பார்க்கலாம். சரியா? நம்ம இன்றைக்கி வந்து வில்லு செய்ய போகிறோம். சரியா? அதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம் பார்க்கலாம். 4 ஐஸ் குச்சி. சரியா? அதில் வந்து 2 வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஹோல்ட் பண்ணது எப்படின்னா பஞ்சிங் மிஷினில் வச்சு ஹோல்ட் பண்ணியிருக்கேன். சரியா? அதுக்கப்புறம் சிசர், அதுக்கப்புறம் இந்த உருண்டை ஸ்டிக்கு, அப்புறம் த்ரெட்டு, அதுக்கப்புறம் 2 ரப்பர் பேண்டு, அப்புறம் செலட்டர். செஞ்சு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 3 ஸ்டிக்கையும் ஒன்று போல் வச்சுட்டு டைட்டாக போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் அதோட சேர்த்து அடுத்த ரப்பர் பேண்ட் அதையும் டைட்டாக பண்ணலாம். இந்த மாதிரி ஷேக் ஆகும். எடுத்து டைட்டாக வரும். அடிச்சு போட்டு நல்லா திரும்ப இந்த பக்கமும் நல்லா டைட்டாக முடிச்சு போட்டணும். பார்த்தீங்களா, நம்ம அம்பு ரெடி ஆயிடுச்சு. சரியா? சரி, இப்போ வந்து இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்குமா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அக்கா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு செல்லோ டப் எடுத்து அப்படியே ரோல் பண்ணி பார்த்தீங்களா, நம்ம அம்பு ரெடி ஆயிடுச்சு. சரியா? நீங்கள் இதில் வந்து நல்லா கலர்ஃபுல்லான த்ரெட்டு போட்டுக்கலாம். அப்புறம் நல்லா சைடில் தொங்கு அந்த நீட்டாக ஃபினிஷிங்காக நல்லா டெக்கரேட்டிவாக செஞ்சு வச்சுக்கலான்னு அக்கா மாதிரி அக்கா எப்படி செஞ்சுருக்கேன் அதே போல் செஞ்சு வச்சுக்கலாம். இதோட கருத்து என்ன அப்படின்னா, வாழ வயதின் குமாரன் பலவான் கையில் உள்ள கூர்மையான அம்பு கொப்பா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுதுன்னு. நம்ம தான் அந்த அம்பு. சரியா? ஏசப்பாவுடைய கரத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கணும், அடங்கி இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படக்கூடாது. நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் வர்ற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்,
வெயிட் பண்ணி காத்திருக்கணும். சரியா? நம்ம என்ன செய்யக்கூடாது? அவசரப்படக்கூடாது. சவுல் ராஜா என்ன செஞ்சாருன்னா அவசரப்பட்டார். அதே போல் நம்ம என்ன செய்யக்கூடாது? அவசரப்படாமல் காத்திருக்கணும். சரியா? பாய் குட்டீஸ். ப்ரோ என்னது ப்ரோ இது? இதான் ப்ரோ நான் பண்ண கிராஃப்ட். வாவ் செம்மையாக இருக்குது ப்ரோ. குட்டீஸ் நீங்களும் இதே மாதிரி பண்ணி நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க. ஸோ ப்ரோ நம்ம செஷனோட கடைசிக்கு வந்துட்டோம் ப்ரோ. ப்ரோ சோகமாக இருக்காதீங்க ப்ரோ, நம்ம இன்றைக்கி தான் ஜாலியாக நிறைய கற்றுக்கிட்டோம். அது என்னமோ உண்மைதான் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, இருந்தாலும் கொஞ்சம் சோகமாக தான் ப்ரோ இருக்குது. சரி ப்ரோ, சோகமாக தான் இருக்கும் ப்ரோ. நீங்கள் நடத்துங்க ப்ரோ. ஆனால் நம்ம அடுத்த வாரம் திருப்பி வருவோம் ப்ரோ, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக. சரி இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. எங்களை எதுமாதிரி நிச்சயம் பிதாவே, ஏசப்பா இந்த நாளைக்கு தந்தக்கவங்க நன்றி. ஏசப்பா இந்த நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்துக்கவங்க நன்றி. ஏசப்பா நாங்களும் இந்த நாளில் நீங்கள் எல்லாரும் கற்றுத்தந்தது போல் ஏசப்பா நாங்களும் உங்களோட சித்த நிறைவேற வரைக்கும் நாங்கள் காத்திருக்கணும் ஆண்டவரே. அவசரப்பட்டு எந்த முடிவும் நாங்கள் போகக்கூடாது. ஏசப்பா உங்களை சித்தத்துக்கு காத்திருக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. ஏசு முடிஞ்ச எமிக்கல் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்ணுறோம். பாய். போடு உற்சாகமானியோ